அனைவருக்கும் வணக்கம். இந்துக்களே, ஐயப்பன் வாழ்ந்த காலம் எது? இஸ்லாமியர்கள் இந்தியாவில் படையெடுத்த காலம் எது? இது கூட தெரியாமல் இந்த கட்டுக்கதையை ஐயப்ப பக்தர்கள் நம்பி ஏமாறுகிறார்கள். உண்மை கதை என்ன? பேட்டை சாஸ்தா என்பவர் வாபர சுவாமி என்ற பூத கணங்களின் தலைவர் ஆவார். சுவாமி ஐயப்பன் ராணியின் சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வருவதற்கு புறப்பட்டார். வனத்தின் எல்லையாகிய எருமேலியில் சிவபெருமான் அனுப்பிய பூதகணங்கள் வாபரன் என்ற பூதகண தலைவனின் தலைமையில் ஸ்ரீ ஐயப்பனை சந்தித்து வணங்கி நின்றனர். ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மகிழ்ச்சியை சம்காரம் செய்ய அவை உதவியாக நின்றன. பின் ஐயப்பன் புலி கூட்டங்களுடன் பந்தளம் திரும்பினார். பூதகணங்கள் வனத்தின் எல்லை வரை உடன் வந்து வழி அனுப்பினர். அப்போது ஸ்ரீ ஐயப்பன் வாபரனை அழைத்து வனத்தின் எல்லையான எரிமேலியில் தங்கி இருக்குமாறும் தன்னை தரிசிக்க காடு வழியாக சபரிமலை வரும் பக்தர்களை கொடிய வன விலங்குகளிடமிருந்து காத்து வருமாறும் கட்டளையிட்டார். புலி கூட்டங்களுடன் பந்தளம் திரும்பிய ஐயப்பன் பந்தளம் மன்னனுக்கு ஆன்மீக உபதேசம் அருளினார். அத்துடன் தர்ம சாஸ்தாவாகிய தனக்கும் வாபரனாகிய பேட்டை சாஸ்தாவுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூறினார். எரிமேலியில் வாபரனுக்கு ஒரு கோயில் அமைக்குமாறும் பணித்தார். பின் ஒரு அம்பு எய்தார். அந்த அம்பு விழுந்த இடத்தில் தனக்கு 18 தத்துவ பள்ளிகள் உள்ள ஒரு கோவிலும் இடது பக்கம் சற்று தள்ளி மஞ்சள் மாதாவுக்கு ஒரு கோவிலும் கட்டுமாறு கட்டளையிட்டு விட்டு மறைந்தார். அதன்படி பந்தளம் மன்னன் பரிவாரங்களுடன் புறப்பட்டு சென்றார். எல்லோரும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது வாபரன் மன்னனை சந்தித்து அவரை வேறு யாரும் அறியாமல் பொன்னம்பலம் மேட்டிற்கு கூட்டிச் சென்று தர்ம சாஸ்தாவிடம் சேர்த்தார். மன்னன் மீண்டும் உபதேசம் பெற்றார். எஞ்சியிருந்த சந்தேகங்களும் தீர்ந்து தெளிவு பெற்றார் மன்னன். வாபரன் மீண்டும் யாரும் அறியாமல் மன்னனை பரிவாரங்கள் தூங்கும் இடத்தில் கொண்டு சேர்த்தார். பந்தளம் மன்னன் ஸ்ரீ ஐயப்பனின் கட்டளையின்படியும் அகத்திய முனிவரின் உபதேசங்களின்படியும் முதலில் எருமேலியில் வாபரனுக்கும் பின் சபரிமலையில் ஸ்ரீ ஐயப்பனுக்கும் மஞ்சள் மாதாவிற்கும் கோவில்கள் அமைத்து பிரதிஷ்டை செய்து உற்சவமும் நடத்தினார். எருமேலியில் அமைக்கப்பட்ட கோவில் பேட்டை சாஸ்தா கோவில் என்று அழைக்கப்படுகிறது. பேட்டை சாஸ்தா என்பது வாபர சுவாமி என்ற பூத தலைவன் ஆவார். அன்று முதல் தன்னை வணங்கி பேட்டை சொல்லி காடு வழியாக சபரிமலை செல்லும் பக்தர்களை வன விலங்குகளிடமிருந்து காப்பாற்றி கானகம் கடக்க துணை செய்து வருகிறார் வாபர சுவாமி. சரி, இப்போது வாவர் பற்றிய பொய்க்கதையை பார்ப்போம். நமது பாரத நாடு பல நூற்றாண்டு காலம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தது. அக்காலத்தில் நம் நாட்டு மன்னர்கள் பல்வேறு நிர்பந்தங்களுக்கு பணிந்து கொடுக்க நேர்ந்தது. அவ்விதமான ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிய அக்கால பந்தளம் மன்னன் ஒருவன் அமீர் காதி சைனுதீன் பகதூர் பாபா பாபர் முதலியார் என்ற முஸ்லிம் குடும்பத்திற்கு எருமேலியிலும் 18ஆம் படியிலும் பள்ளிவாசல் அமைத்து ஐயப்ப பக்தர்களிடம் நிதி வசூல் செய்து கொள்ள அனுமதித்து செப்பு பட்டயம் வழங்கினார். எருமேலி பள்ளிவாசலில் சமாதி வைக்கப்பட்டுள்ள முஸ்லிமின் பெயர் பாபர் என்றும் பெதருதீன் என்றும் சிக்கந்தர் ஷா என்றும் அலியார் தங்கள் என்றும் பல கருத்துக்கள் உள்ளன. பள்ளிவாசல்களை அமைத்து கொண்ட முஸ்லிம்கள் ஐயப்ப பக்தர்களிடையே வாவர் என்ற பொய்க்கதையை பரப்பினார்கள். ஸ்ரீ ஐயப்ப சுவாமி வாவர் என்ற முஸ்லிமை வெல்ல முடியாமல் தோழனாக்கி கொண்டதாகவும் வாவர் சமாதியில் வணங்கிவிட்டுத்தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்றும் கதை கட்டினார்கள். நாளடைவில் கள்ளம் கபடம் அறியாத ஏமாளிகளாகிய ஐயப்ப பக்தர்கள் வாபர சுவாமியை மறந்தார்கள். வாபர சுவாமிதான் பேட்டை சாஸ்தா என்பதை மறந்தார்கள். வாபர சுவாமிக்கு பதில் வாவர் சமாதியை கும்பிட ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்களை திருப்திப்படுத்த புனித பள்ளிக்கட்டில் ஓம் சின்னத்திற்கு பதிலாக பிறை சின்னம் பொறித்து கொண்டார்கள். பக்தர்களின் பணம் பள்ளிவாசலில் கொட்டோ கொட்டென்று கொட்டத் தொடங்கியது. ஆண்டுதோறும் ஐயப்ப பக்தர்களின் லட்சக்கணக்கான பணத்தை பெற்று அந்த பள்ளிவாசலும் முஸ்லிம் சமுதாயமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், வாவர் சமாதியில் இருப்பவர்கள் உட்பட
எந்த முஸ்லிமும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை நம்பவில்லை. நாங்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டோம் என்கிறார்கள். கேரளத்து தவசம் போலார் இந்துக்களின் இந்த ஏமாளித்தனத்தை இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்று கூறி பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். ஐயப்பனை நம்பாமல் விரதமேதும் இல்லாமல் அசைவ உணவு உண்ணும் முஸ்லிம்களிடம் ஐயப்ப பக்தர்கள் திருநீறு பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த பொய்க்கதைக்கு இனியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ஐயப்ப சுவாமியின் வழிபாட்டு முறைகளை அர்த்தம் புரிந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பற்றிய மூலநூல் பூத நாதோபாக்கியானம் என்ற சமஸ்கிருத நூலாகும். இது பிரம்மாண்ட புராணத்திற்கு உட்பட்டது. மலையாளத்தில் இதன் மொழிபெயர்ப்பு கல்லறைக்கல் கிருஷ்ணன் கர்த்தா அவர்களால் 1928 வெளியானது. இந்த நூலின் பெயர் பூத நாதோபாக்கியானம் அல்லது கிளிப்பாட்டு என்பதாகும். இதுவே முதல் மலையாள நூல். இரண்டாவதாக மூலநூலை தழுவி உரைநடையில் மலையாள மொழியில் P.N. கிருஷ்ணுண்ணி என்பவர் 1938 ஸ்ரீ பூதநாதன் என்ற நூலை வெளியிட்டார். மேற்கூறிய நூல்களில் வாபர சுவாமியை பற்றி கூறப்பட்டுள்ளது. வாவர் என்ற முஸ்லிம் பற்றி எந்த செய்தியும் இல்லை. 1946 வித்துவான் குருமல்லூர் நாராயணன் பிள்ளை என்பவர் மலையாள மொழியில் பூதநாத சர்வஸ்யம் என்ற நூலை வெளியிட்டார். மேலும் 1984 ஆசிரமம் தாமோதரன் என்பவர் வெளியிட்ட ஐயப்ப சர்வஸ்யம் என்ற மலையாள நூல், 1988 ஆஸ்திகமணி ஏ. சுப்பிரமணிய ஐயர் வெளியிட்ட ஐயப்பன் பெருமை என்ற தமிழ் நூல் முதலிய பல நூல்களை பரிசோதித்ததில் வாவர் பற்றிய கதை ஒரு இடைச்செருகல் என்பது தெளிவாகிறது. 1938க்கும் 1946க்கும் இடையில் சூர்பன் கவி, பாண்டிச்சேவம், பந்தளச்சேவம், ஈழவர்சேவம், பாலாளிம்பதனம், ஈழச்சேவம், வாவரங்கம் என்னும் பெயர்களில் மலையாள மொழியில் பல சாஸ்தா பாடல்கள் பாடப்பட்டன. இவற்றில் சில வாவர் என்ற பொய்க்கதையை பரப்பின. தற்காலத்தில் வியாபார நோக்கத்தில் சினிமாக்களும் சினிமா பாடல்களும் பொய்க்கதையை மேலும் பரப்பி வருகின்றன. எனவே ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வீடியோவை பார்க்கும் ஐயப்ப பக்தர்கள் பேட்டை சாஸ்தா என்ற வாபர சுவாமியை வழிபட வேண்டுமென்றும் புனித பள்ளிக்கட்டை பள்ளிவாசலுக்குள் கொண்டு சென்று விரதத்திற்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடாது எனும் இருமுடிக்கட்டில் ஓம் சின்னம் பொறிக்க வேண்டும் என்றும் சுவாமி ஐயப்பன் அருளிய பூதநாத கீதையை கற்றுத் தெளிய வேண்டுமென்றும் அன்பாய் வேண்டுகிறேன். நன்றி.